வாழ்க பாரதம், வளர்க ஜோடக்கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை, அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளை அண்ணன் ரவிசார் அவர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றி தெரிவித்து கொண்டு, எனக்கு இந்த ஜோதிட வாய்ப்பை நல்கிய அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளை அண்ணன் நிறுவனர் ஆசிரியர் அண்டு ஜோட ஆசிரியராகவும் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி மக்களுக்கு நல்ல கருத்துக்கள்லாம் உலக நாடுகள் பூரா போய் சேர்ற மாதிரி யூடியூப்பில் எடுத்து 3 டிவியில் இது பண்ணுறார். கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, கரூர் டிவி, ரவி பவா அஸ்ட்ரோ டிவி, இந்த 3 டிவியும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம். ரவி பவா அஸ்ட்ரோ டிவி, கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, பக்தி கரூர் டிவி, இந்த 3 டிவியும் அண்ணன் ரவிசார் ஆசிரியருடைய இந்த ஜோட ஆசிரியராகவும் இருக்கார். மக்களுக்கு ஆசிரியராக இருந்து பணி புரிஞ்சு வந்திருக்காரு. அவருக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த சிற்றுரையை தொடங்குகிறேன். பூசம் அனுசம் உத்திரட்டாதி. இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இந்த பூசம்னா அது கடகராசி. அந்த கடகத்தில் குரு உச்சமடைவார். அந்த கடகத்தில் குரு பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூசமும் வியாழக்கிழமையும் கூடி வரக்கூடிய நாளில் ஒரு காரியங்கள் செய்தால் அந்த காரியங்கள் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். அது ரொம்ப சிறப்பு. அந்த பூச நட்சத்திரம், அதாவது பூசம் அப்படிங்கிறது சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய நட்சத்திரம். அது காலப்புருஷ லக்கணத்துக்கு 4 10 சாரம், 10 11 சாரம் ஏறி 4 சந்திரன் ஆட்சி பெறுகிறாரு. பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அம்சத்தில் சிம்ம ராசியாக இருப்பார்கள். பூசம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னி ராசியாக நவாம்சத்தில் வருவாங்க. பூசம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் துலா ராசி அம்சத்தில் வருவார்கள். பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசியாக அம்சத்தில் வருவார்கள். அந்த பூச நட்சத்திரம் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்கள் எனக்கு தெரிய ஒரு உன்னத நிலையில் வாழ்க்கை நடத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நானும் பெரும்பாலான ஜாதகம் பூச நட்சத்திரம் என்னுடைய 43 அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு உன்னத நிலைக்கு வந்துடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை உயர்தரமான வாழ்க்கையாக அமையும். என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை. அதே மாதிரி அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது அனுசம் விருச்சிக ராசியை குறிக்கும். விருச்சிக ராசிங்கிறது காலப்புருஷ லக்கணத்துக்கு அது 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம். எந்த ஒரு ஜாதகத்தில் விருச்சகத்தில் சனி நட்சத்திரம் வாங்கி யாருக்கு கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் தீர்க்காயில் உள்ள ஜாதகம். அடுத்து அனுசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது லட்சுமி நாராயணன் பிறந்த நட்சத்திரம். உலகத்தில் முதலில் பூந்தோட்டம் நந்தவனம் உருவான நட்சத்திரம் அனுசம். இந்த அனுச நட்சத்திரத்தினுடைய அமைப்பு ராசி கட்டத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்தால் அம்ச கட்டத்தில் சிம்ம ராசியாக வரும். 2ஆம் பாதமாக இருந்தால் கன்னி ராசியாக வரும். 3ஆம் பாதமாக இருந்தால் அது துலா ராசியாக வரும். அனுச 4ஆம் பாதம் வர்க்கோத்தம் அடையும். ராசியிலையும் விருச்சிகம், அம்சத்திலையும் விருச்சிகமாக அமையும். இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், தர்மமுடையவர்கள், பொய் பேச மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய 1 ரூபா காசு அவங்க வச்சுக்க மாட்டாங்க, கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு வர வேண்டிய காசு கேட்டு வாங்கிடுவாங்க. அனுச நட்சத்திரக்காரர்கள்லாம் ரொம்ப கராரான ஆளுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேர்மையானவர்கள்னு அர்த்தம். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது முக்கோடி தேவர்களும் முனிவர் ரிஷிகளும் எல்லாரும் ஒன்று கூடி அருளி செய்த பசுமாடு கோமாதா நந்தினி தேவியினுடைய அம்சம். அந்த உத்திரட்டாதிங்கிறது சீனிவாசன். உத்திரட்டாதி அப்படிங்கிறது ஏழுமலையான குறிக்கும் சீனிவாசரை. உத்திரட்டாதினா அது மடப்பள்ளி குறிக்கும். உத்திரட்டாதிங்கிறது பசுமாடு. உத்திரட்டாதிங்கிறது திருப்பதி லட்டு. உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் பசுமாடு கோமாதா எப்படி அவங்களுக்கு புல்லை போட்டு நமக்கு பசும்பாலை கொடுக்குதோ அது மாதிரி அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவருக்காகவே வாழக்கூடியவர்கள். யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனக்கு வேணும், நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நினைக்கவே மாட்டாங்க. இவருக்கு என்னென்ன கருத்துக்கள்லாம் தெரியுதோ அத்தனை கருத்துக்களையும் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துறது தான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே கடைசி வரைக்கும் இருக்கும். நானும் பார்த்துட்டேன். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்
வணங்க வேண்டிய தெய்வம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணினா உடுப்பி கிருஷ்ணர் குருவாயூரப்பன் கோயில், அஸ்தம்னா கன்னியாகுமரி பகவதி அம்மை, திருவோணம்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர். இதெல்லாம் தரிசனம் பண்ணுறது நல்லது. இந்த பூச அனுசம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் இந்த தெய்வங்களை வணங்கலாம். ஏன்னா அதனுடைய தாராபலன் உள்ளக்கூடிய 6வது நட்சத்திரம் பூச அனுசம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்கள் தெய்வ அனுகூலமான நட்சத்திரங்கள். அதனால் அவங்கெல்லாம் ரோகிணினா நாவல் பழம் சேர்த்திக்கணும், ரோகிணினா பசும்பால் சேர்த்திக்கலாம், ஊறுகாய் சேர்த்திக்கலாம். ரோகிணினா உடுப்பி கிருஷ்ணர் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அஸ்தம்ங்கிறது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கொடையாரஞ்சு. அப்புறம் அஸ்தம்னா பர்னிச்சர் பொருள் எதுவுமே உடைஞ்ச பொருள் வீட்டில் எதுவும் இருக்கக்கூடாது. சுத்தபத்தமாக, அதாவது அந்த பொருளை டிஸ்போஸ் பண்ணிட்டு நல்ல தரமான பொருளை வாங்கி போடணும். திருவோணங்கிறது ஸ்ரீரங்க ரங்கநாதரை குறிக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கின்ற பொழுது பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் தெய்வ அனுகூலமான நட்சத்திரங்கள் 6வது நட்சத்திரத்தில் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு காரியங்களையும் அந்த நட்சத்திரங்களில் செய்யலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் பூசம் கடகராசி, அது சந்திரன் ஆட்சி. விருச்சக ராசி அனுசம் சந்திரன் நீச்சம். உத்திரட்டாதி மீனராசி. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த கடகராசிக்கு சந்திரன் இருக்கும் வீட்டிற்கு அது பாக்கிய வீடு, சொந்த வீட்டுக்கு அது பாக்கிய வீடு. அதனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பூச அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களெல்லாம் இந்த 2வது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அதுக்கு அவங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சகல ஒரு ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த உத்திரட்டாதி மீனராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் திருச்சி சமயபுரம் மாரியம்மனை வணங்க வேண்டும். மாரியம்மன்னா ரோகிணி. அதனால் திருச்சி சமயபுரம் மாரியம்மனை வணங்கும். உள்ளூரில் லோக்கல் இருக்கிற மாரியம்மனுக்கு அவங்க எப்பொழுதும், அதாவது பசும்பால் அபிஷேகம் பௌர்ணமியில் செய்யலாம், அந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் செய்யலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூசம் கடகராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கணும். அடிக்கடி போய் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். உள்ளூரில் லோக்கல் இருக்கிற மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ணணும். எந்த கோயிலுக்கு போனாலும் கொடிக்கம்பத்தை தொட்டு கும்பிடக்கூடாது பூசணசர்காரர்கள். மேலும் பூசணசர்காரன் அதிகமான இந்த மாதிரி ஒருத்தர் இறந்த வீட்டிற்கு அதிகமான அந்த இதெல்லாம் அடிக்கடி அந்த இது போகிறத தவிர்க்கணும். அடுத்து அனுசம் விருச்சக ராசிக்காரருடைய அம்சம் என்னவென்றால், அனுச நட்சத்திரம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பவள மோதிரம் போட வேண்டும். அது பவள மோதிரம் போட்டால் நல்லது. மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மஞ்சள் புஷ்பராக கல் மோதிரம் அணிய வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்கள் முத்து அணிய வேண்டும் தங்கத்தில். அதாவது அந்த மாதிரி அணிந்தால் அவங்களுக்கெல்லாம் நல்லது. கடகராசிங்கிறது நீர் ராசி, விருச்சகம் நீர் ராசி, அந்த உத்திரட்டாதி நீர் ராசி. அப்போது கடகம்னா கடல், விருச்சக ராசி அப்படிங்கிறது குளம், கிணறு, குட்டை. அப்புறம் மீனம்னா காவேரி ஆறு. இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க. நீர் ராசியை 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த நீர் ராசியில் பிறந்தவர்களெல்லாம் நிலராசியில் பிறந்த பெண்களை மணக்க வேண்டும். அந்த மாதிரி மணந்தால் நல்லது. அதே மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த மாதிரி மனைவிமார்கள் வந்தால் சிறப்பு. இல்லை மனைவிமார்களுடைய நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமாக இந்த கிருத்திகை, உத்தரம், உத்தராடம், கிருத்திகை, உத்தரம், உத்தராடத்தில் பிறந்த பெண்களுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் பிறந்த ஆண்கள் வாழ்க்கை துணைவராக வந்தால் அவங்களுக்கு அதாவது மனைவியே குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவனே கண்கண்ட தெய்வமாக வாழ்க்கை அமைங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இன்னும் அநேக கோடி விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது ரத்தன சுருக்கமாக ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் ஒரு சொற்பொழிவால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். மேற்படி இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதிங்கிறது முழு நட்சத்திரம். இந்த காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உலகத்தை ஆளும் கிரகங்கள் 3. அந்த உலகத்தை ஆளும் கிரகம்தான் சூரியன், செவ்வாய், குரு. அந்த சூரியனுடைய நட்சத்திரம் தான் கிருத்திகை, உத்தரம், உத்தராடம். அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அந்த குருவனுடைய நட்சத்திரம் தான் அந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி.
இதெல்லாம் உடப்பட்ட நட்சத்திரங்கள். சூரிய நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், குரு நட்சத்திரங்கள்லாம் உடப்பட்ட நட்சத்திரங்கள். முழு நட்சத்திரங்கள் சனியினுடைய நட்சத்திரங்கள். இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அதனால் இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள், ஒரு கும்பாபிஷேகம், ஒரு வீடு கிரகப்பிரவேசம், வீடு கால் போடுவது, இந்த மாதிரி பூசம் உத்திரட்டாதியெல்லாம் செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனுடைய இதெல்லாம் வந்து எதிர்பாராத பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாருங்கிறது சொல்லலாம். இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் பௌர்ணமி வழிபாடு, அது மட்டுமல்லாமல் பிறையை வணங்கிறது. அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதி, அதுக்கு அடுத்த நாள் துதிகை திதி. துதிங்கிறது சந்திர தரிசனம். அதுக்கு அடுத்த நாள் தான் திருதிகை திதி, அது 3ஆம் பிறை. அந்த 3ஆம் பிறைங்கிறது அவ்வளவு சிறப்பு. பிறையை வணங்கிறது, பித்தா பிறைசூடிய பெருமானே அருளாளா அப்படிங்கிறது, பிறையை வணங்கிறது அவ்வளவு நல்லது. இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதியினுடைய நாயகன் சனீஸ்வர பகவான். 8 பேர் ஈஸ்வர பட்டம் வாங்கினவங்க இருக்காங்க. அதில் நவகிரகங்கள் ஒரு ஈஸ்வரன் சனீஸ்வரன். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழை இன்னருள் தாதா. அதாவது காக யத்வஜாய வித்மகே கட்க கஸ்தாய தீமிகி தன்னோ மந்த பிரசோதயாத். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழை இன்னருள் தாதா. அதாவது இந்த சனி பகவான்கிறது 9 கிரகங்களிலே ரொம்ப நீதிமானவர். அவருடைய திசை, புத்தி, அந்தரம், சூட்சமும் வருங்காலங்களில் அந்த லக்கணத்துக்கு அவர் சுபராக அமைந்து விட்டால் இறைவனே தடுத்தாலும் நிறுத்த முடியாத அளவுக்கு செல்வங்களை வாரி வழங்குவார். சனி பகவானுடைய திசை, புத்தி, அந்தரம், சூட்சங்கள் வரும் பொழுது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து ஒழுக்கம், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், ஒழுக்கம், பண்பு, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், அடுத்தவங்களுடைய இதில் போய் தொந்தரவுகள் தராமல் இருந்தாங்கன்னா சனி திசையோ, சனி புத்தியோ, 7.5 சனியோ, அஷ்டமச்சனியோ, பஞ்சமச்சனியோ, கண்டகச்சனியோ எது வந்தாலும் நன்மை தரும். கெடுதலை பண்ண மாட்டார். எல்லா விதமான கெடுதல்களும் செய்யக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மனிதன் குறும்பு பண்ணுறான், தப்பு பண்ணுறான், தவறு செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவர்களெல்லாம் வந்து அவர் நல்லா துவட்டி புழிஞ்சு காய வச்சு பொட்டி போட்டு தேய்ச்சி மடித்து பீரோவில் வச்சு போட்டிடுவார். காய்க்கு சட்டை, கருப்பு சட்டை, வெள்ளை சட்டை, மேட்டுப்பாளையம், சிங்கிரி பாளையம் எல்லாத்தையுமே பார்க்க வைப்பார். அப்போ நாம் உஷாராக எப்பொழுதும் இந்த பிறவி, மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கின்றது. அதுவும் வந்து 64 கலைகளிலே ஜோடக்கலை, தெய்வீக கலை. இந்த ஜோதிடக்கலையை நாம் கற்று வர்றவங்களுக்கு நல்ல முறையில் சொல்லி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதகங்களை கையில் கொடுத்து பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய உயிரையே நம்ம கையில் கொடுக்குற மாதிரி நம்ம கையில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நன்மையாக, பொறுமையாக, அமைதியாக, நிதானமாக, ஆணவம் இல்லாமல் தன்னுடைய அதாவது தன்னம்பிக்கையோடு, நல் எண்ணத்தோடு, நல் நடத்தியோடு அந்த ஜாதகத்தை கணித்து பலன் சொல்வேமானால் அவங்களுக்கு சரியான பலன்கள் நடக்கும். அதை வந்து நாம் எடுத்துக்கட்டி நல்ல முறையில் சொல்லுவோம்னு சொல்லி, ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் உள்ள நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விளக்கங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று கூறி, சனி பகவானுடைய காரக தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி தான் ஆயுளுக்கு அதிபதி, தொழிலுக்கு அதிபதி, ஆண் வாரிசுக்கு அதிபதி, இரும்பு சம்பந்தமான அத்தனை பொருளுக்கு அதிபதி, பூமிக்கடியில் கிடைக்கின்ற அனைத்து பொருள்களுக்கும் அவர் அதிபதி. சனி வந்து சாதாரணமாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. சனி பகவானுடைய இதை வச்சு தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் உயர்வும், மேன்மையும், தொழிலும், சகல ஐஸ்வர்யங்களும் இருக்குது ஒரு மனிதனுக்கு. சனி பகவான் வந்து அவ்வளவு நல்லவர். ஏன்னா சனி மகரத்துக்கு 10ஆம் அதிபதி, காலப்புருஷனுக்கு 11ஆம் அதிபதி கும்பம். அது 2 வீடு ஆட்சி வீடு. அதில் வந்து கும்பம் மூலத்திரிகோண வீடு. அதுலேயும் வந்து நாம் பார்க்கின்ற பொழுது சனிக்கு துலாம் உச்ச வீடு. அந்த சனி மேசத்தில் போய் நீச்சமானால் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அது அசுபனியில் இருக்குதா, பரணியில் இருக்குதா, அது கிருத்தியில் இருக்குதாங்கிறத கவனித்து, பரணி 3ல் சனி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் நவாம்சத்தில் துலாம் வீட்டில் உச்சமடைஞ்சிருவார். அப்போ நவாம்சத்தில் துலாம் வீட்டில் உச்சமடைகிற போது அவர் என்ன செய்வார்னா,
ராசி கட்டத்தில் நீச்சமான சனி அம்ச கட்டத்தில் உச்சமானால் எல்லா விதமான சிறப்புகளையும் கொடுப்பார். சனி மேசத்தில் நீச்சமானால் நெத்திலி கருவாடுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது. சனி வந்து அசுபனியில் இருந்தால் வந்து அசுபனி நட்சத்திரம் தசமி திதி அந்த புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களாக இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிறது அவ்வளோ நல்லது. அப்புறம் சனி பகவான் எத்தனையோ காரக தத்துவங்களுக்கெல்லாம் நிறையான அதிபதியாக இருக்கார். அதனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த சனியினுடைய, அதாவது நம்ம ஜாதகம் பார்க்கின்ற அன்றாட பார்க்கின்ற அந்த சனி பகவானுடைய காரக தத்துவத்திலெல்லாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது என்று கூறி இதுவரை பேச வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோட அறக்கட்டளை அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி நான் இதுவரை அடுத்த முறை ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பேசுகின்றேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் PK சந்திரசேகரன், ஜோதிடர், பள்ளிப்பாளையம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9750122266 63821 72884. நன்றி, வணக்கம்.